35 இயர்ஸ்க்கு மேலே ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு பாடி பெயின் இருக்குது, அதுக்கடுத்தது வந்து படுத்து தூங்கலான்னு தான் தோணும் ஒருத்தவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹை வால்யூம் ட்ரைனிங் தான் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கம்மியான வெயிட் வச்சுட்டு மேக்ஸிமம் ரெப்பை போட்டு ஃபெயிலியர் கொண்டு வரது, அதுதான் வந்து ஹை வால்யூம் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்லாம் பண்ணோம்னா அவ்வளோ மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் வந்து பாடிக்கு வரும். ஸோ அந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கவுண்டர் பண்ணுறது வந்து ஒரு யங்க குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 20, 30, ஏர்லி 30ஸ்ல இருக்கவங்கலாம் வந்து ஈஸியாக அதை வந்து கவுண்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் லெவல் கம்மியாகிடும், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும், ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கும், கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து டேக் இன்டு கன்சிடரேஷன் when we are doing strength training. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெயின் பண்ணுறதே, நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணோம் அப்படின்னம்னா இட் டசன்ட் சர்வ் இட்ஸ் பர்பஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னம்னா இட் வில் பி வெரி மச் பெனிஃபிஷியல் ஃபார் யுவர் டெய்லி ரொட்டீன். ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்னா என்னென்னா அது ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். எதுலன்னா டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்ட்ரோஃபியில் வந்து மயோஃபிப்ரில் ஹைப்பர்ட்ரோஃபியில் வந்து அதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக பேசியிருப்போம். யூடியூப்பில் இருக்குது, அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே போடுறேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். பாய்.